ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம காளான் வறுவலும் காளான் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 2 பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அப்படியே காளானை பிரித்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிடுங்க ரெண்டையுமே. இப்போ நல்லா தண்ணியை திறந்து விட்டுட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவுங்க, ஏன்னா நிறைய மண் இருக்கும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வாட்டரில் வாஷ் பண்ணதை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். திரும்ப அகெயின் இதில் தண்ணியை பிடிச்சி அதே மாதிரி திரும்ப இன்னொரு டைம் வாஷ் பண்ணுங்கள். இப்போது தேர்ட் டைம் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் 5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கொட்டிட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டிங்கன்னா நமக்கு மண் எல்லாம் போயிடும், நீட்டாக கிடச்சிரும். நான் இன்றைக்கி ஃபுல்லாக இப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன். சில பேர் அந்த கீழே உள்ளதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுவாங்க, நான் இப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குவோம். வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே லிட்டில் ப்ரௌன் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி பச்சை வாசனை போனோடனே ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வெட்டி வச்ச காளானை கொஞ்சமாக இது கூட சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் அவசியம் கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே வெளியில் வர ஆரம்பிக்கும். வதக்கிட்டே இருக்கும்போது எல்லா தண்ணியும் நமக்கு நல்லாவே வெளியில் வந்திருக்கும். அதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இது வேகிறதுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டால் நமக்கு காளான் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது காளான் ஃப்ரைட் ரைஸ் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எந்த இதுவுமே ஆட் பண்ணாமல் டேரெக்டாக காளான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் இது கூட பட்டரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் பட்டர் இல்லைனா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட நான் பொடிசாக நறுக்கின பீன்ஸ், கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கேற்ற சால்ட் போட்டுக்கோங்க. அந்த கேப்பில் நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாஸ்மதி அரிசியை சால்ட் போட்டு நல்லா வடித்து ஆற வச்சுருக்கேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெஜிடபிள்ஸும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸஸாக வேணும்னா மிளகுத்தூள் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த பவுடரும் ஆட் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. ஃபைனலாக நம்ம வடித்த ரைஸ் அதோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம். அண்ட் உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கொத்தமல்லி ஆர் புதினா போட்டு இறக்குனிங்கன்னா நமக்கு சூப்பராக காளான் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.